காலிங் நேம் வந்து வீரா. இவர் வந்து இந்தியாவோட நம்பர் 1 ராஜபாளையம் லாஸ்ட் 2 இயர்ஸா 4 எலிஃபென்ட் கிணல் வந்துருச்சு. இவர் ஒருத்தர் 4 எலிஃபென்ட்டையும் துரத்தி விட்டுட்டு திரும்ப நம்ம கிணலுக்கு வந்து சேஃபா வந்துருவார். இவங்களுடைய வேலையே என்னன்னா வேட்டை மட்டும்தான். ஃப்ரீயா ஓடி ஆடுறதுக்கு நல்ல இடம் வேணும். அப்பதான் வந்து இந்தியன் பீட்ஸ் வந்து அதனுடைய நேட்டிவா அதுக்கான கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கேரக்டர்ஸ் வராது, சரியா ஓடாது. தமிழ்நாடு பிரீட் நான் ராஜபாளையம் பண்றோம். அப்புறம் கேரவன் ஹவுண்டு, பஸ்பி ஹவுண்ட் பண்றோம். ஃபாரின் பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா விப்பட், டேசோன், ஃபாக்ஸ் டெரியர் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா நிறைய பேர் சொல்லுவாங்க 25 டேஸ்ல பப்பி கொடுக்குறோம், 45 டேஸ்னு. பட் நம்ம கிணலை பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பப்பியை கொடுப்போம். ஒருத்தர் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. பேஷன் வந்து விரிஞ்சிருக்கும், இல்லைன்னா லெக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தா அது வந்து கம்ப்ளைண்டான டாக். இது வரைக்கும் நார்த் சைட்ல யாருமே ராஜபாளையத்தை சோ பண்ணதே இல்லை. ஸோ நாங்கள் போற இடத்துல இந்த நாய் என்ன நாய் அந்த ஊருக்காரங்க கேட்பாங்க. சும்மா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு நான் தரதில்லைங்க. ஸோ பண்றவங்களுக்கு பிரீடை டெவலப் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நாய் தருவேன். மற்ற பப்பீஸ்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 45 டேஸ்ல கூட எடுத்துடலாம். பட் ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 டேஸ்க்கு மேல எடுக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் சுபிக்ஷா கெனலுக்கு வந்திருக்கோங்க. இவங்க கோயம்புத்தூரில் வடமதுரை கிட்ட இருக்காங்க. இவங்க கிட்ட நேட்டிவ் பிரீட்ஸான கேரவன் ஹவுண்ட் அண்ட் ராஜபாளையம் அண்ட் விப்பட்னு சொல்கிற ஒரு வீடும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப்புறம் டாப் குவாலிட்டியான பிரீட்ஸ் தாங்க இவங்க வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட வெற்றி செல்வன் அண்ணா தான் இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கெனலுக்கு வரணும், எப்படி வரணும்னு லொக்கேஷன் சொல்லிடுங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடியலூர் பக்கம் வடமதுரை. ஓகேங்க. வடமதுரைலேருந்து பன்னிமடை ரோட்டில் வரணுங்க. ஓகே. வந்து பன்னிமடை ஜங்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் சிலை இருக்கும். ஓகேங்க. அங்கேருந்து சிஆர்பிஎஃப் ரோடு போகிற வழியில் நம்ம கிணல் இருக்குது. சூப்பர்ங்கண்ணா. இப்போ நம்ம சுபிக்ஷா கெனல் இல்லைங்களா, வந்தால் என்னென்ன ப்ரீட்ஸ் பார்க்கலாம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நேட்டிவ் பிரீட் தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு பிரீட் நான் ராஜபாளையம் பண்ணுறோம். ஓகே. அப்புறம் கேரவன் ஹவுண்டு, ஹவுண்ட், பஸ்பி ஹவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா விப்பட், டேசோன், ஃபாக்ஸ் டெரியர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பருங்கண்ணா. அப்படி கிணறுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா விப்பட்னு சொல்கிற பிரீடு. ஓகே. இது ஒரு ஃபாரின் பிரீட் தான். பட் இவர் வந்து பிரிட்டன் இந்தியா தான். ஓகே. இவர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரீடர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் உதய்பூரில் ஹிமான்சோன் ஒரு வெட்னரி டாக்டர் அவர். ஓகே. அவருடைய ப்ரீடிங்கு. இவர் இந்தியா ஃபுல்லாக சோ பண்ணியிருக்கோம். நிறைய பிஓபிஸ் வின் பண்ணியிருக்காரு, குரூப் வின் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ இவருடைய பப்பீஸும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது என்ன விப்பட்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ இது என்ன இதுனா ஹவுண்ட் வெரைட்டியில்? ஹவுண்ட் வெரைட்டி தான் இதுவுமே. நம்ம கிணல்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுண்ட் வெரைட்டி மட்டும். ஹவுண்ட் வெரைட்டி மட்டும் தான். பட் ஹவுண்ட் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ யாரும் வேட்டைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லை. கரெக்ட். பட் இது நீங்கள் வந்து பெட்டோமாவும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு லார்ஜ் பிரீடு, இந்தியன் பிரீடு வைக்க முடியாது, பெரிய நாய் வைக்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிரீட்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. இதுவும் வந்து ஹவுண்டிங்லாம் பண்ணோம், கார்டியம் பண்ணோம், எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பருங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷனே சொல்லலாம். ஆமாம், ரேர் கலெக்ஷன் தான் இந்தியாவில். இவங்க சைஸும் இந்த அளவுக்கு தான், சைஸ் இவ்வளோ தான், மேஜர் சைஸ். இவங்களோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? இவருடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. பிகாஸ் ஹேரி டாகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம வச்சிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேர் இருக்கிற டாக் தான். ஓகே. ஸோ அதனால் இவருடைய மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. டெய்லி வாக்கிங், ஒர்க் அவுட்டு ப்ளஸ் ஃபீடிங் மட்டும் இருந்தால் போதும். ஓகே. நம்ம கிணலை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவோம். ஓகேங்க. ஸோ விட்டமின்ஸு, கால்சியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே. ஏன்னா நம்ம எல்லாமே சோடாகுன்றனால டெய்லி ஒர்க் அவுட் எடுப்போம். ஓகே. ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி அதெல்லாம் வந்தால் போன் ஃப்ராக்சர் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சப்ளிமெண்ட்ரி ரெகுலராக கொடுக்கணுங்க. ஓகே. ப்ராப்பர் ஒர்க் அவுட் ரெகுலராக இருக்கணும். இவரும் வந்து விப்பட்டு தான். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பிரிண்டல் கலருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட். ஓகே. இவரு வந்து நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். இவர் நிறைய லைனப்ஸ்லாம் போயிருக்காரு, பிஓபிஸ் போயிருக்காரு, குரூப் வின் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ இவரும் வந்து நம்ம கிணல்ல வந்து ஃபர்ஸ்ட் விப்பட் இவர் தான். ஓகே. இப்போ இதில் கலர்ஸ் இருக்குல்ல, நான் பிரிண்டல் காட்டிங்க. இப்போ இது வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபான் இருக்கு, ஃபான் அண்ட் ஒயிட் இருக்கும், பிரிண்டல் இருக்கும், ஓகே, ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவில் வந்து சம் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த கலர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எடுக்கணுங்க. இவங்களே விப்பட் தான். இது வந்து ஃபீமேல் பப்பி. இது ஓகே 6 மந்த் பக்கம் ஆகுதுங்க. 6 months ஆகுது. ஓகே. ஸோ இவங்க நம்ம கெனல் ரிலேட்டடான? ஆமாம், நம்மளுடைய ப்ரீடிங் தான். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஒரு விப்பட் அப்படின்றது வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னா? விப்பட் வந்து நீங்க விப்பட்னு கிடையாது, பொதுவாக எந்த டாக் பார்த்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பைட் செக் பண்ணணும். ஓகே. ஓகே. பைட் காட்டுங்க. ஸோ இப்போ வந்து பைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பர் பைட் வந்து மேலேயும் லோயர் பைட் வந்து உள்ளே இருக்கணும். இது வந்து சிசர் பைட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுதான் கரெக்டான பைட்டுடைய பொசிஷன். ஓகே.
ஸோ இப்போ இதே நீங்கள் வந்து பைட் வந்து ஒரு சில இது நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ம் லோயர் பைட் வெளியில் இருக்கும், ம். அப்பர் பைட் உள்ள இருக்கும். அது வந்து டிஸ்குவாலிஃபைடுங்க. ஓகே ஓகே ஒரு சில நாய்க்கு வந்து 2 பைட்டுமே ஈவனாக இருக்கும். ஓகே ஸோ அது வந்து ஈவன் பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைட் செக் பண்ணணும் மெயினாக. ஓகேங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி. அனாட்டமி. ஓகே டாகுடைய அனாட்டமி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. இதே ஃபீமேல் டாக்னா தேவையில்ல, மேல் டாக் அப்படின்னா டெஸ்டிகல்ஸ் பார்க்கணும். டெஸ்டிகல்ஸ் வந்து 2மே இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ தான் அந்த மேல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃபீமேலுக்கு டெஸ்டிகல்ஸ் தேவையில்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ம் ம். இப்போ விப்பட்னா அந்த மாதிரி ஃபோல்டிங் இயர்ஸ் வரணுங்க. ஓகே. ஸோ அந்த நெக்கு, ஃபேஸு, ஃப்ரண்ட்டு, இந்த அனாட்டமி, டாப் லைன், ம் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்போ. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணுங்க இப்படி. ஓ சரி ஸோ சரி. இந்த மாதிரி எல்போஸ் இருக்கணும். ம் ம். இருந்தால் தான் அது வந்து கரெக்டான குவாலிட்டியான ப்ரீடுங்க. ஓகே. ஸோ இது பப்பி ஸ்டேஜ்லேருந்தே நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? பப்பினா நீங்கள் ஒரு 3 monthsலேருந்து பார்த்தோம். 3 monthsலேருந்து பார்த்தோம். நார்மலாக நிறைய பேர் சொல்லுவாங்க 25 டேஸாக பப்பி கொடுக்குறோம், 45 டேஸ்னு. ம். பட் நம்ம கிணலை பொறுத்த வரைக்கும் 3 monthsக்கு அப்புறம் தான் பப்பியை கொடுப்போம். ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே குவாலிட்டியாக வரணும். ம் ம் ம். ஸோ ஒருத்தர் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஓகே. அதனால நம்ம 3 monthsக்கு அப்புறம் தான் தருவோம். இப்போ இந்த லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பேஸ்டன்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு சிலருடைய டாகுடைய வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விரல்லாம் விரிஞ்சிருக்கும். ம் ம். ஸோ அதெல்லாம் பேஸ்டன் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே அதே மாதிரி இப்படி பேஸ்டன் வந்து விரிஞ்சிருக்கும், ஓகே இல்லைன்னா லெக் வந்து இப்படி இருக்கும். ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து கம்ப்ளைண்டான டாகுங்க. ஓகே ஓகே ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஓகே. நீங்கள் சொல்கிறது விப்பட் மட்டும் கிடையாது, எந்த பிரீடாக இது வந்து காமனாக எல்லா பிரீடுக்குமே பார்க்க வேண்டிய ஒன்று தான். இவங்களும் விப்பட்டு, இது ஒரு ஃபீமேல் பப்பிங்க. ஓகே. ஒரு 10-11 month பக்கம் ஆகுதுங்க. ஓ சரி சரிங்க. இப்போ விப்பட்டோட பப்பி ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். கண்டிப்பாக லோ ப்ரைஸ் இருக்காது. ஓகே அதே மாதிரி நம்ம பப்பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் நல்லா பார்த்துக்கிற ஹோம் மட்டும் தான் கொடுப்போம். ஓகே. ஸோ விப்பட்டுடைய பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 30Kலேருந்து வருங்க. 30Kலேருந்து வரும். 30 வித் கேஸ் 32 ஆமாம் 30 to 35,000 வருங்க. ஓகே. வித் கேசிஎஸ் சர்டிஃபிகேட்டோட மட்டும் தான் நம்ம தருவோம். ஓகே. அண்ட் சாம்பியன் லைன் எல்லாம்? ஆமாம் எல்லாமே சாம்பியன் லைன்ஸ், மோஸ்ட் வின்னிங் டாக்ஸுடைய லைன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரவன் ஹவுண்டுன்ட்டு. ஓகே. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு பக்கம் ஆகுது இவங்களுக்கு. ஓகே. இவங்களும் இந்தியன் சாம்பியன் தான். ஆஹா. இவங்க வந்து லாஸ்ட் இயர் சென்னையில் நடந்த FCA FCA பிரசிடென்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி ஜட்ஜ் பண்ணார். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பப்பி வாங்கியிருக்கிறாங்க. ம். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அடுத்து இவங்க கலர்னா? இவங்க வந்து கலர் வந்து பிளாக், இது Black. சாலிட் பிளாக். இது ஓகே. ஸோ இப்போ கேரவன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலர்ஸ் இருக்குங்க? கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸு, பிரிண்டல்ஸு, லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே கலர்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் மட்டும் அலௌடு கிடையாதுங்க. ஓகே மற்ற எல்லா கலருமே வந்து கேசிஐ வந்து பர்மிட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இவங்க இப்படி தான் இருப்பாங்களா? லைக் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து லீனாக தான் இருப்பாங்க. லீனாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஹவுண்டு. ம் ம். இவங்களுடைய நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா பார்டருங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த ஏரியாவில் நிறைய இருக்காங்க இவங்க. ஆஹா. இவங்களுடைய வேலையே என்னன்னா வேட்டை மட்டும்தான். ஓகே ஸோ ஓகே. அங்கே வந்து ஃப்ரீயாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ம் அதனால பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கும். இவரும் பார்த்தீங்கன்னா கேரவன் ஹவுண்டு. இவர் வந்து மேல், இவர் வந்து பிரிண்டல் கலரு. ஓகே. இவரும் வந்து இந்தியன் சாம்பியனுங்க. ஓகே. ஸோ நம்ம கிணல எல்லாருமே சாம்பியன் தான். ஆமாம் நம்ம கிணல எல்லாமே சாம்பியன்ஸ் தாங்க. ஓகே ஓகே. இப்போ இவர் கொஞ்சம் மஸ்லாக இருக்கிற மாதிரி இருக்காரு. மஸ்லாக இருக்காருன்னா அதாவது 2-3 லைன்ஸ் இருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹூப்ளி பக்கம் ஒரு ப்ரீடருங்க. ஓகேங்க. அவருடைய ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. இவங்க வந்து மும்பை பக்கம் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்களுடைய லைன்ஸ், இவங்களுடைய கிராண்ட் மதர் வந்து மும்பை. ஓகே ஓகே. ஸோ அந்த லைன்ஸ் இந்த லைன்ஸ் மாற்றி போடக்குள்ள பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மஸ்லராக இருக்கும். ஆஹா. ஓகே. பட் ஆனால் டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீனாக தான் இருக்கும் ஓகே எல்லாமே. ஓகே. ஒரு சில டாக்ஸ் வந்து லைன்ஸ் காரணமாக மசில்ஸ் வரும், ஒரு சில டாக்ஸ் வந்து மசில்ஸ் வர லீனாகவே தான் இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் லைன்ஸ் தான். டிபெண்டிங் ஆன் த லைன்ஸ் தான். இவங்களும் கேரவன் ஹவுண்டு ஃபீமேலு. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டல். இவங்களும் இந்தியன் சாம்பியன். ஓகே ஓகே. நிறைய குரூப் வின்னிங்லாம் வச்சுருக்காங்க. ம். இவங்களும் நம்மளுடைய ப்ரீடிங் தான். ஓகே. ஸோ இவங்களும் மசில் இருக்கிற? ஆமாம் மசில் இருக்கிற அந்த இவங்க வந்து மும்பை லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகிருப்பாங்க இதில். ஓகே ஓகே. இப்போ ஒரு கேரவன் ஹவுண்ட் எடுத்து வீட்டில் வளர்த்துறதுக்கு இப்போ ஷோ சொல்றீங்க, வீட்டில் வளர்த்துறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாரும் கேட்குறாங்கன்னு கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. வீட்டில் வளர்த்துறதுக்கு இது வந்து சூட்டபிள் கிடையாது. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வளர்த்த முடியாது. ஓகே. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும், காம்பவுண்ட் இருக்கணும், ம். ஃப்ரீயாக ஓடி ஆடுறதுக்கு நல்ல இடம் வேணுங்க. ஓகே. அப்போ தான் வந்து இந்தியன் பீட்ஸ் வந்து அதனுடைய நேட்டிவாக அதுக்கான கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே ஓகே. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய கேரக்டர்ஸ் வராது, சரியாக ஓடாது. ஓகே. பட் நம்ம ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருந்தால் அவங்க மட்டும் ஃப்ரீயாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் அந்த மசில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்கண்ணா. ஸோ ஒரு வீட் அட்மாஸ்பியருக்கு செட் ஆக மாட்டாங்க, ஒரு செட் ஆக மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா நேச்சுராகவே வந்து இந்தியன் பிரீட், எனி பிரீட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஊழையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஹவுலிங் தனியாக இருக்கக்குள்ள அவள் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாய் வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களை கொண்டு போய் வச்சிருக்கக்குள்ள அந்த ப்ராப்ளம் வரும். ஓகே ஓகே. ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ இதை நீங்கள் இவங்க வந்து தோட்டத்துக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கார்டியனுக்கு வந்து விட்டுடலாம். ஸோ இவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நான் வீடியோவில் வந்து காட்ட முடியல. ஓகே. இவங்க வந்து இந்தியாவில் நம்பர் 1 பெஸ்ட் இந்தியன் பிரீட் இந்த வருஷம் இவங்க தான். 2024-25 இவங்க தான். ஓகே. பெஸ்ட் கேரவன் ஹவுண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாக நம்பர் 1 கேரவன் ஹவுண்ட் இவங்க தான். ஓகே. இவங்க பேர் வந்து யாலி, சர்டிஃபிகேட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஸ்டார். ஓகே. இவங்க வந்து கிராண்ட் சாம்பியன். ஓகே. சாம்பியன் அப்படின்னா 4 சிசி வாங்கினா சாம்பியனுங்க. கிராண்ட் சாம்பியன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிஓபி 8 லைனப் வந்து பாயிண்டட் சோல் தான் வாங்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இவங்க வாங்கி தான் கிராண்ட் சாம்பியன் இவங்க. ஓகே. இவங்க நம்மளுடைய சுபிக்ஷாஸ் ப்ரீடிங் தான். ஓகே. சரி, இவங்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவோட இதுலேயே இந்த வருஷம் கேலண்டரில் ஆடாக வந்திருக்காங்க. சூப்பர்ண்ணா. இவங்க வந்து கேரவன் ஹவுண்ட் பப்பீஸ்ங்க, எல்லாம் ஒரு 2.5 month ஆகுது. இதில் வந்து ஒரு 2 மேல் இருக்குங்க, 4 ஃபீமேல் இருக்குங்க. ஓகே. இவங்களை வந்து அடுத்த அப்கமிங் நெக்ஸ்ட் இயர் ஷோக்காக இப்போ ப்ரீடிங் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ், ஒன்று மும்பை லைன்ஸும் ப்ளஸ் ஹூப்ளியிலேருந்து ஒரு மேல். ஓகே. இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சென்னையில் நடந்த FCI ஷோவில் FCI பிரசிடென்ட் வந்து தாமஸ் ஜக்கல்னு ஒருத்தர் ஜட்ஜுங்க. ஓகே. அவர்கிட்ட வந்து பெஸ்ட் கேரவனு, அப்புறம் ஆல் ஓவர் இந்தியன் பிரீடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெஸ்ட்னு ஷோ வாங்கினவர். ஓகே. ஓகே. ஸோ பப்பீஸ்லாம் நல்லா இருக்காங்க இல்லைங்களாண்ணா? பப்பீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ்க்கு நம்ம வந்து 3 times ஃபீடிங்க, சப்ளிமெண்ட்ரி ரெகுலராக கம்பல்சரி கொடுக்கணுங்க. ஓகே. ஓகே. ஸோ அதே மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா விளையாட விட்டுருணும். ஸோ அந்த பப்பீஸை கூண்லேயே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பேஸ்டன்லாம் வீக்காக வருங்க. ஓகே. ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ரன்வேஸ் வச்சிருக்கோம், பப்பீஸ்க்கு தனி ரன்வே, அடல்ட்டுக்கு தனி ரன்வேஸ்னு. ஓகே. அவுத்து விட்டா அவங்க பாட்டுக்கு டெய்லி 1 hour, மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour விளையாண்டே இருப்பாங்க. ஸோ அப்போ தான் அதனுடைய நேச்சுரல் அனாட்டமி வைஸ் வருவாங்க. ஓகே. ஓகே. இப்போ இவங்கெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுப்பீங்க நம்ம பப்பீஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஷோ ஹோம் மட்டும் தான் தரங்க. ஓகே. நார்மலாக வந்து பப்பீஸ் வந்து ஷோ பண்ணுறவங்களா இருந்தால் நான் அவங்களுக்கு வந்து ஒரு 25Kலேருந்து கொடுப்பேங்க. 25K வித் கேசியோட கொடுத்துருவேன். ஓகே. சரி, இப்போ ஒரே கண்டிஷன் என்ன, இது இனிமேல் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகிறவங்க ஷோ பண்ணணும், அவங்களுக்கு மட்டும் தான் தருவேன். ஓகே. ஓகே. சும்மா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறவங்களுக்கு நான் தரதில்லைங்க. ஷோ பண்ணுறவங்களுக்கு, ப்ரீடை டெவலப் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நாய் தருவேன். இவர் வந்து ராஜபாளையங்க, இவருடைய நேம் வந்து சுபிக்ஷா ஸ்மைலிங் பாய் பேப்பரில், காலிங் நேம் வந்து வீரா. ஓகே. இவர் வந்து இந்தியாவில் நம்பர் 1 ராஜபாளையம் லாஸ்ட் 2 இயர்ஸா. ஓகே. ஓகே. இந்த 2024-25 வந்து KCI நடத்தின ஷோவில் ரிசர்வ் இந்தியன் பிரீட், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இந்தியன் பிரீட்ல செகண்ட் பிளேஸ் இவர். ஓகே. ஓகே. ராஜபாளையத்தில் நம்பர் 1 ராஜபாளையம். சூப்பருங்க. பார்க்கும்போதே டாக் அப்படியே தெளிவாக இருக்குது. இல்லை, நம்ம கொடுக்குற ஃபீடிங் ஒர்க் அவுட் தாங்க, அந்த தான் மேட்ரு. ஆமாம். அதே மாதிரி பப்பீஸ் நல்ல குவாலிட்டியாக எடுக்கணும்னா லைன்ஸ் பார்த்து மேட் பண்ணணும். ஓகே. ஓகேங்க. எடுத்தீங்கன்னா குவாலிட்டி பப்பி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ண தான் நாய் இந்த அளவு கண்டிஷன் வரும். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம கெனலில் ராஜபாளையம் மட்டும் எத்தனை இருக்குங்க? ராஜபாளையம் ஒரு 15 டாக் வச்சிருக்கோம். 15 டாக் வச்சிருக்கீங்க. மேல்ஸ் வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் லைன்ஸில் வச்சிருக்கேன். மற்ற ஃபீமேல்ஸ் இருக்கு. ஓகே. இவருடைய சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே. ஓகே. இவங்க அம்மா அப்பாலாம் நமக்கு நல்லா தான் இருக்காங்க. இவருடைய அப்பா வந்து எல்லாருக்கும் தெரியும், திப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. இவர் நம்மகிட்ட தான் இருக்காரு. இவங்க வந்து ராஜபாளையம் ஃபீமேலுங்க. இவங்களும் வந்து இந்தியன் சாம்பியனு. ஓகே. ஒரு 50+ பிஓபி வச்சிருக்காங்க. ஒரு 4 லைனப் பக்கம் வச்சிருக்காங்க. ஓகே. இவங்க லாஸ்ட் இயர் நார்த் பக்கம் ஃபுல்லாக ஷோ ஆனாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பொதுவாக கேட்குறது டெமன் டெஃப்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிரீடுன்னு சொல்லுவாங்க. இன்பிரீட் அப்படின்னா அப்பா பொண்ணு, அண்ணன் தங்கச்சி, அதில் மேட் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி லைன் ப்ரீடும் வந்து நம்மளுக்கு ராஜபாளையத்தில் சக்ஸஸ் ஆகாதுங்க. ஓகே. ஓகே. என்னென்னா அந்த ஒரே ஜெனட்டிக் வரக்குள்ள அந்த டெமன் டெஃப் வரும். ஓகே. ஸோ இப்போ மற்ற பப்பீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 45 டேஸில் கூட எடுத்துடலாம். பட் ராஜபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 டேஸ்க்கு மேலே எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஓகே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்கு மேலே தான் காது கேட்குதா, கண்ணு தெரியுதா, கண்ணு வந்து சில்வர் ஐ வந்திருக்கா, அதெல்லாம் செக் பண்ண முடியும். ஓகே. 45 நாள் அதை கிளியராக பார்க்க முடியாது. சரி சரி. ஸோ ராஜபாளையம் எடுக்கிறவங்களுக்கு நான் பொதுவாக சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா 90 டேஸ்க்கு மேலே எடுங்க. ஓகே. எடுக்கக்குள்ள ஃபாதர் மதரை பார்த்துட்டு எடுங்க. ஓகே. அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வந்து செல்லில் கேட்டு அனுப்புறது அதில் வந்து ஒன்றும் அந்தளவு திருப்தியாக இருக்காதுங்க. நேரில் பார்த்து எடுத்தால் மட்டும்தான் இதெல்லாமே செக் பண்ணி எடுக்க முடியும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம பப்பீஸ் கொடுக்குறோங்களா? பப்பீஸ் கொடுக்கலாங்க. அதாவது நம்ம கான்செப்ட் என்னன்னா ஷோவை எடுத்துகிட்டு போய் டெவலப் பண்ணணும். ப்ராப்பராக ப்ரீட் பண்ணுறவங்க, லைன்ஸ் பார்த்து ப்ரீட் பண்ணுறவங்க, KCI சர்டிஃபிகேட்டோட ப்ரீட் பண்ணுறவங்க, அவங்க KCI ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் நாயே தருவாங்க. ஓகே. ஓகே. மற்றபடி வேற யாருக்கும் நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ஓகே. ஓகே. சரி, இது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் கிடையாது? ஒரு கமர்ஷியல் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்தாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்து எல்லா பக்கம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டின நாய்களை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும்.
இதுக்காக தான் நாங்கள் வந்து கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து நிறைய ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டாய் காட்டக்குள்ள தான் நம்மளுடைய ப்ரீட் வந்து டெவலப் ஆகுங்க. ஓகே. இவங்களை நான் ஏன் லாஸ்ட் இயர் நார்த் ஃபுல்லாக காட்டினேன்னா, இது வரைக்கும் நார்த் சைடில் யாருமே ராஜபாளையத்தை ஷோ பண்ணதே இல்லை. ஓகே. ஸோ நாங்கள் போகிற இடத்துல இந்த நாய் என்ன நாய் அந்த ஊருக்காரங்க கேட்பாங்க. ஸோ கல்கத்தா, ஜெய்ப்பூர், டெல்லி, ஆக்ரா, மும்பை எல்லா பக்கம் நாங்கள் போயிருக்கோம். ஓகே. அப்போ அவங்க கேட்கக்குள்ள ராஜபாளையம் அப்படின்னக்குள்ள அவங்க அங்கே அந்த ஊருக்காரங்க 1-2 பேர் நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு வாங்கி டெவலப் பண்ணுவாங்க. இவர் வந்து ராஜபாளையங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீரான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்க, அவருடைய ஃபாதருங்க. இவரு இந்தியன் சாம்பியனு. இவர் வந்து நான் வேற ஒரு கிணல்ல இருந்தா வாங்கினேன். ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெரருங்க. நம்மளுடைய கெனலுக்கு இவர் தான் கார்டியன். நைட் டைம் ஃபுல்லா அவுட் தான் இருப்போம். என்னுடைய கெனல் வந்து பாத்தீங்கன்னா மலடிவாரத்தில் இருக்கனால எலிஃபென்ட்ஸ் கொஞ்சம் அடிக்கடி வருங்க. ஓகே. இப்போ லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 எலிஃபென்ட் கெனல் வந்துருச்சுங்க. இவர் ஒருத்தரே 4 எலிஃபென்ட்டையும் அட்டாக் மீன்ஸ் கடிக்கலிங்க, 4 எலிஃபென்ட்டையும் துரத்தி விட்டார். துரத்தி விட்டுட்டு திரும்ப நம்ம கிணலுக்கு வந்து சேஃபா வந்துருவார். அந்த மாதிரி ஆள் இவரு. அதே மாதிரி நின்ன இடத்துல இருந்து ஒரு ஃபென்சிங் 8 அடி இருந்தா 8 அடி ஃபென்சிங்கை தாண்டி ஓடிடுவார். ஏற்கனவே இருந்த கிணல்ல அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறான், அவங்கள பாத்துக்க முடியலன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம இவரை ஃப்ரீயா விட்டனால நம்ம கிட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாவே இருப்பாரு. ஓகே ஓகே. இப்போ எப்படி நான் ஸ்டட் எல்லாம் நீங்க எப்படி கொடுக்குறீங்க உங்களோட? ஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபர்ஸ்ட் கேசிஏ பேப்பர் இருக்கணுங்க. பேப்பர் இல்லாத டாக் நான் தரதில்லை. ஓகே. அதே மாதிரி லைன்ஸ் வந்து பார்க்கணுங்க. இப்போ இவர் நம்ம ஸ்டட்டு கொடுக்குறோம்னா ஃபீமேல் ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுடைய பேப்பர்லையும் நம்மளுடைய பேப்பர்லையும் 3 லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஓகே. அந்த கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டெமன் டெஃப் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதனால் அந்த கிராஸ் ஆகாத லைன்ஸ் இருந்தால் தருவோம். ஓகே. அதே மாதிரி நம்ம பப்பி டைமில் பண்ணுறது இல்லைங்க, கேஷ் டைம் மட்டும்தான். கேஷ் டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே ஃபர்ஸ்டே கொடுத்துருணுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே ஃபார்ம் ஏவும் கொடுத்துருவோம். ஓகே. வித் பேப்பர் காப்பியும் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, நல்ல குவாலிட்டி ப்ரீடர்ஸ் தான் தருவோம். இப்போ ஆக்சுவலி டாக் வாங்குறவங்க எந்த ப்ரீடு வாங்கினாலுமே நான் என்ன சொல்றேன்னா, ஃபாதர் மதர் பார்க்கக்கூடாது, ஃபாதர் மதர் கண்ணில் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. ஓகே. கேசிஐ பேப்பரோட இருக்கா, அதுக்கு மைக்ரோசிப் இன்சர்ட் பண்ணியிருக்கா நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கெனல் கிளப்ல வந்து மைக்ரோசிப் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க. ஓகே. இது நம்ம வந்து கேசிஐலேருந்து வாங்கி வச்சிருக்கோம். ஓகே. இது நம்ம பாடியில் வந்து மைக்ரோசிப் இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் ஒரு 16 digit நம்பர் வருங்க. ஓகே. ஸ்கேன் பண்ணி தான் கொடுக்கணும். சரி சரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாதர்னு காட்டுவாங்க, பட் அது வேற நாயா இருக்கும். பட் நம்ம வந்து அப்படி கிடையாது. ஃபாதரா நீங்க வாங்க, ஃபாதரை பாருங்க, மைக்ரோசிப் ஸ்கேன் பண்ணுங்க, பேப்பரையும் நாங்கள் காட்டுறோம், பேப்பரையும் செக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே ஓகே. ஸ்கேன் பண்ணுங்க. சரி. இப்போ அதோட பாடியில் சிப் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம கெனல்ல நீங்கள் எந்த டாக் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலுமே மைக்ரோசிப் இருக்கும். ஓகே. அதே மாதிரி நான் டாக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, பப்பீஸ், மைக்ரோசிப் இன்சர்ட் பண்ணி தான் கொடுப்பேன். இவங்க வந்து சுபிக்ஷாஸ் லீலாவோட ஃபர்ஸ்ட் பேட்ச் பப்பி. ஓகே. நாங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் லிட்டர் அந்த ஃபீமேல் 50+ BOB வின் பண்ணியிருக்குன்னு சொன்னார்ல சார், அதோட ஃபர்ஸ்ட் லிட்டர் இப்போ ஒரு அரௌண்ட் 9 months கிட்ட ஆயிடுச்சு. ஷோக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இந்த பப்பி வந்து இப்போ மோரோவர் நல்லா ஷோ பண்ணுற ஹோமாக தான் கொடுத்துருவேன். ஃபீமேல் யாரும் அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் தரமாட்டாங்க. ஓகே. சாருக்கு வந்து ஷோ பண்ணுற ஹோம், ஆனால் மெயின் அவரோட அக்ரிமெண்ட் வந்து ஷோ பண்ணணும். ஓகே. வெளியே போனால் ஷோ பண்ணணும். ஷோ பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபீமேல் பப்பி கொடுத்துடலாம். 9 months ஆகுது. ஓகே. ஃபாதரும் சாம்பியன் தான். ஃபாதர் இது வந்து வெளி லைன்ஸில் சென்னையில் மனோஜ்ன்ற ஒருத்தரோட மேலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இவங்க வந்து டேஸ் ஒன்றுங்க, இவங்க வந்து மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது. இவங்க வந்து 3 country சாம்பியன், இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம் 3 country சாம்பியன் இவங்க. இவங்களுடைய பப்பீஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஒரு பிளாக் ஃபீமேல், ஒரு ரெட் ஃபீமேல் இருக்கு. எல்லாம் ஒரு 14 month ஆகுதுங்க. ஓகே ஓகே. அவங்கள வந்து சோஹோ மாதிரி தான் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேசவுண்டை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறவங்க அவங்கள வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய மேலிங் ஒன்று இருக்குங்க டேசவுண்டில், அவங்களுடைய பப்பீஸ் வந்து ஆக்டர் சூர்யா வீட்டில் இருக்கு, ஆனந்த் மகேந்திரா அவங்க வீட்டில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஐபிஸ் வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ என்னன்னா அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குள்ள நிறைய விஐபிஸ் கேட்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் ஜோதிகாவுடைய ஃபேஸ்புக் ரீல்ஸில் போனாலே நம்மளோட டாக்ஸ் 2 வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே. இப்போ இவங்க அதிகமாக மெயின்டெனன்ஸ் கிடையாது இல்லைங்களா? இவங்க நம்ம கிணல் இருக்க எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ டாக் தான். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ டாக் வைக்க முடியுது. மெயின்டெனன்ஸ் டாகாக இருந்தால் நம்ம இவ்வளோ டாக் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமங்க. இவங்க எல்லாமே வந்து நார்மல் ஜென்ரலாக நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். ஓகே ஓகே. வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைக்கணுங்க, டெய்லி ஃபீடிங் ப்ராப்பராக வைக்கணும் டைமிங்க்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு எல்லாமே 2 time ஃபீடிங்கு, பப்பீஸ்க்கு வந்து 3 time ஃபீடிங்க. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி எல்லா டாகுமே கம்பல்சரி ஒர்க் அவுட் இருக்கும். 100 நாள் இருந்தாலுமே நாங்கள் என்ன பண்ணுவோம், அடல்ட் எல்லாமே ஒன்றா அவுத்து விட்ருவோம். ஒரு 1 hour ஃபீமேல் தனியாக, மேல் தனியாக அவுத்து விட்ருவோம். ஓகே.
அவுத்து விட்டுட்டு அவங்க வந்து 1 hour மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour பண்ணுவாங்க. ஷோவுக்கு போகிற டாக் மட்டும் இண்டிவிஜுவலாக நாங்கள் ஒர்க் அவுட் எடுப்போம். ஓகே. மற்ற ஜென்ரலாக இருக்கிற டாக்ஸ்க்கு வந்து பிளேயிங் டைம்னு மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக தான் விடுவோம். ஏன் அப்படின்னா மேல் ஃபீமேல் ஒன்றா விட்டோம்னா ஏதாவது சீசனில் இருக்கக்குள்ள மேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த தப்பு நடக்கக்கூடாதுக்காக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக தான் நாங்கள் போர்டிங்கும் வைப்போம். ப்ளே பண்ண டைமும் பார்த்தீங்கன்னா மேல் தனி ஃபீமேல் தனி தான். ஓகே. இவங்க வந்து டேசவுன், இவங்க வந்து நம்மளுடைய ப்ரீடிங்கு சுபிக்ஸாஸ் ப்ரீடிங்கில் வரும். இவங்க இந்தியன் சாம்பியனு. இவங்களும் லைனப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. இவங்களுடைய பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்காரு நம்ம ப்ரீடிங்கு. அவர் இந்தியாவில் சாம்பியன் ஆகிட்டு தாய்லாந்துக்கு நான் கொடுத்தேன். தாய்லாந்துலேயும் போய் அவர் சாம்பியன் ஆகிட்டு நிறைய வின்னிங்ஸ் ஆகிட்டு இருக்காரு தாய்லாந்தில். அவர் வந்து பிளாக் கலராக இருப்பார். இவருடைய ஃபாதரும் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வின்னிங் டாக்ஸ், மதரும் நிறைய லைனப்ஸ் வாங்கின டாக்ஸ் தான். ஓகே. ஸோ இவங்க டேசவுங்க. இவங்களுக்கு வந்து 14 month ஆகுது. இனிமேல் தான் இவங்க ஷோ பண்ண போகிறோம். ஓகே. இவங்களும் நம்மளுடைய ஓன் ப்ரீடிங் தான். ஸோ அப்படியே கன் மாதிரி நிற்கிறாங்க இல்லைங்களா? ஓகே. ஸோ ட்ரைனிங் தான் நார்மலாக. இப்போ நீங்கள் இந்த ப்ரீடுமே பார்த்தீங்கன்னா பைட் செக் பண்ணணுங்க. ஓகே. பைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிசர் பைட் வரணுங்க. ஓகே. செஸ்ட் இந்த மாதிரி டீப் செஸ்ட் இருக்கணும். ஓகே. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னோம் பார்த்தீங்களா, கால் வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், பெண்ட் ஆகக்கூடாது. டேசவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 விரல் கிளியரன்ஸ் போகணும். ஓகே. ஓகே. அடுத்து வந்து டாப் லைன் இப்படி இருக்கணுங்க. ஸோ டெயில் பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கணும். ஓகே. கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா 7 மாதிரி இருக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ டேசவுண்ட்ஸில் இப்படி தான் நீங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ மற்ற ப்ரீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீடு விப்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல் ஷேப் மாதிரி வரும். பேக் லெக்கு. டேசவுண்டுக்கு வந்து 7 மாதிரியே வரும். ஓகே. ஓகே. ஸோ கிராஸ் வரக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த கீழே வர சின்ன சின்ன பூச்சிங்க, எலி, பாம்பு இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் ஒன்று கூட விடாது உள்ள. ஓகே. ஓகே. சரி, உங்கள் காம்பேக்டாக வீட்டில் வாங்கி வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் இது. அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாலுமே சும்மா விடாதுங்க. என்ன பண்ணனா குனிஞ்சவனால பிடிக்க முடியாது. இது அதுங்காட்டி காலை கடிச்சிட்டு ஓடிடும். இவர் டேசவுண்ட் தாங்க. இவர் மேலு. இவருக்கு ஒரு 2 years இருக்கும். இவரெல்லாம் ஷோக்காக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகே. சேல் பண்ணுற பர்பஸ்க்காக வச்சுருக்கோம். ஓகே. சார் ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். பெட்டோம் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே. இந்தியன் சாம்பியன்னா இல்லை, இவங்களாம் சாம்பியன் ஷோ பண்ணலைங்க. ஓகே. பட் ட்ரைன்டு. நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போனால் பெட்டோமே வச்சு விளையாடலாம். என்ன ப்ரைஸ்னா கொடுப்பீங்கன்னா? இதுனா ஒரு 15க்கு கொடுத்துடலாங்க. 15,000 கொடுத்துடலாம். ஓகே. இவரு டேசவுண்ட் தான். இவர் வந்து வேற லைன்ஸு. முன்ன பார்த்த லைன்ஸ் வேற, இது வேறங்க. இவர் எல்லாம் போன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி போனா இருப்பாரு. கொஞ்சம் சைஸ்மே கொஞ்சம் பெருசா இருப்பாரு. ஓகே. இவர் வந்து பெட்டோம்னா கொடுத்துடலாங்க. இவர் ஒரு 15K கொடுத்துடலாம். எல்லாமே KCS சர்டிஃபிகேட்டோட தான். இந்த ஏஜ்ல வீட்டில் அடாப்ட் ஆயிக்கும். நாங்கள் இப்போ ட்ரைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ காமா இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ எடுத்துகிட்டு போனால் நம்மகிட்ட ஒரு 2-3 நாளில் அடாப்ட் ஆகிடும். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெரியர்னு. இவங்களும் நம்மளுடைய ப்ரீடிங் தான். இவர் தான் இந்த வருஷம் 2024-25 இந்தியாவில் நம்பர் 1 ஃபாக்ஸ் டெரியருங்க. ஓகே. மோர் தென் 50 BOBஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. 40 குரூப்ஸ் நீங்கள் வச்சிருக்காரு. ஒரு 11 லைனப்ஸ்க்கு மேலே வச்சிருக்காரு. ஓகே. இவர் இந்த வருஷம் கிராண்ட் சாம்பியனுக்காக நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். இவங்க எப்படின்னா லைக் மெயின்டெனன்ஸ்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் வந்து செப்பரேட்டாக தான் வச்சு ஆகணுங்க. ஏன் அப்படின்னா இவர் கொஞ்சம் டெரியர். அதெல்லாம் கொஞ்சம் டெரராக தான் இருப்பாருங்க இவங்க. மற்ற ப்ரீடு மற்ற டாக்ஸ் கூட போட்டிங்கன்னா இவங்க வந்து சண்டைக்கு போவாங்க, கடிப்பாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாக நான் ஒரே ஒரு நாய் வச்சுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த நாயை வீட்டில் வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. மற்றபடி குரூப் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு செப்பரேட் ரூம் தான் வைக்கணுங்க. இவங்களை ஒர்க் அவுட்டும் செப்பரேட்டாக தான் எடுக்கணுங்க. ஃபீடிங் செப்பரேட்டாக தான் வைக்கணும். ரூமில் வைக்கக்குள்ளேயும் நம்ம செப்பரேட்டாக தான் வைக்கணுங்க. ஓகே. ஓகே. பட் அப்போ இவங்களை ஷோக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ஷோக்கு வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். பட் என்னன்னா கொஞ்சம் இன்சியலாக வந்து கொஞ்சம் டெரராக இருப்பாங்க, கடி நையாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக இந்த சுபிக்ஷா கென்னலில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே டாப் குவாலிட்டியான டாக்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். வீடியோவில் பார்த்துட்டு யாருக்காவது நீங்கள் ஷோஸ்க்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் இந்த டாக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஷோஸ் லைனில் நிப்பாட்ட போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கேருந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது ஏதாவது காண்டாக்ட் ஹவர்ஸ் இருக்குங்களாண்ணா? காண்டாக்ட் ஹவர்ஸ் டே டைமில் கூப்பிட சொல்லுங்கள். டே டைமில் ஈவினிங் ஒரு 8 வரைக்கும் கூப்பிடலாம். 8 வரைக்கும் கூப்பிடலாம். ஸோ மார்னிங் ஒரு 10லேருந்து மார்னிங் ஒரு 10 to ஈவினிங் 8 வரைக்கும் கூப்பிடலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கால் பண்ணீங்க அண்ட் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ணா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். இதே நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye. Thank you.